உங்களுக்கு பிடிச்சத செய்ய போறீங்களா? அல்லது அது மத்தவங்களுக்கு பிடிக்குமா, பிடிக்காதா அப்படின்னு யோசிச்சு அத காரணமாக வைக்க போறீங்களாங்க? இந்த 2ல சாய்ஸ் எதுங்க? இது உங்களோட வேலை சார்ந்த முடிவுகளாக இருக்கலாம். அல்லது பிசினஸ் வர்த்தகம் செய்ய போறீங்க, அது சார்ந்த முடிவுகளாக இருக்கலாம். அல்லது எஜுகேஷனல் சாய்ஸ் எந்த கல்வி சார்ந்த தேர்வுகள நீங்க எடுக்க போறீங்கன்ற முடிவுகளாகவும் இருக்கலாம். உங்களுக்கு பிடித்ததா? அல்லது அது மத்தவங்களுக்கு பிடிக்குமா, இல்லையா அப்படின்ற அந்த ஒரு காரணமா? இது 2 எக்ஸ்ட்ரீம்ல நீங்க வைக்கலாங்க. இப்ப இந்த மாரி ஏதாவது ஒரு சாய்ஸ நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரீம் வைக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு கவலையே கிடையாது, நான் எனக்கு பிடிச்சது தான் செய்வேன் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஐயோ மற்றவங்களுக்கு பிடிக்காம நான் இதை எப்படி செய்கிறது, இவங்க அப்படி சொல்லுவாங்களே, இவங்க இப்படி பேசுவாங்களே, இதை இவங்க இப்படி நினச்சிக்குவாங்களே அப்படின்னு அதை முழுமையாக அப்படியே தட்டி கழிச்சு செய்யாமல் இருக்கிறது நண்பா. இதில் கொஞ்சம் இந்த மிடில் பண்ணுவோங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதுக்குண்டான காரணம் உங்களுக்கு தெளிவாக இருக்குல்ல, ஏதோ ஒரு உணர்வு அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அதை செய்ய அல்லது அதை தேர்ந்தெடுக்க தோணுது அப்படின்னா அதற்குண்டான வேலிடேஷன் காரணங்களை பற்றி நிறைய படிக்க ஆரம்பிங்க, விசாரிக்க ஆரம்பிங்க. கன்விக்ஷன், அதாவது முதல்ல மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்பாக முதல்ல முழுமையாக உங்களை புரிய வச்சுக்கோங்க அதோட எஃபெக்ட்ஸோட நண்பா. இதை செய்கிறதுனால என்ன பலன் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் பயனாக இருக்கும் அப்படின்ட்டு முழு கன்விக்ஷன் நீங்கள் உங்களுக்கு முதல்ல தயார் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே நேரத்தில் அப்படி செஞ்சாலும் நீங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் அந்த விஷயங்கள் இருக்கும், எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எப்பயுமே வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பிடித்தவர்கள், அதை ஏற்றுக்கிறவங்க, புரிஞ்சவங்க கண்டிப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அதை பிடிக்காதவங்களோ அல்லது புரிஞ்சிக்காதவங்களோ நிச்சயமாக இருப்பாங்க. இதான் நண்பா உலகம். எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. அதே நேரத்தில் எல்லாத்தையும் எல்லாருமே புரிஞ்சுக்காகணும் அவசியம் கிடையாதுல்ல. ஸோ இந்த இடத்துல மிடலில் மீட் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயந்தான், பிடிச்ச விஷயங்களை செஞ்சால் வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்கிற பட்சத்தில் மற்றவர்களும் அதை பிடிச்சி அல்லது புரிஞ்சிக்கிட்டு அதனால் பயன் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எந்த காரணத்தினால அந்த தொழிலாக இருக்கட்டும், வர்த்தகமாக இருக்கட்டும், கல்வி சார்ந்த தேர்வுகளாக இருக்கட்டும், அதை நம்ம முடிவுகளாக எடுக்கிறோமோ அந்த காரணம் கண்டிப்பாக முழுமை பெறும். இது என்னோட அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் நண்பா. ஸோ பிடித்ததை செய்யுங்க, அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அதை பயன் கொடுக்குற மாதிரி புரிய வைக்கக்கூடிய அந்த ஒரு தயார் நிலையை நாம் நம்மக்கிட்டையும் கண்டிப்பாக கொண்டு வருவோம். நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். கருத்துக்கள் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை முழுமையாக எடுத்துக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையை நம்ம எப்பயுமே நம்மக்கிட்ட உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு சக்தியும் கொடுக்கும், ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரிங்க, பிடிச்சி செய்கிறதுனால அழகாகவும் இருக்கும், மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கறதுனால அந்த காரணம் முழுமையாகவும் இருக்கும் நண்பா. வெற்றி வணக்கம். டாக்டர் புனிதன்.